நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம மணப்பெண் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மாம்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான 2 ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம மாம்பழத்தை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான 3 பெனிஃபிட் இதில் இருக்குது. கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு மாம்பழம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நம்ம சீக்கிரமாக வயசான தோற்றம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு மாம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி படிப்பில் சரி இல்லை நமக்கு ஞாபக மறதி அடிக்கடி வருதுனாக்கா அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு மாம்பழம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது மூளை வளர்ச்சி அடையும் ஃப்ரெண்ட்ஸ். எது சாப்பிட்டாலும் அளவாக தான் சாப்பிடணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மாம்பழம் அளவு மட்டும் சாப்பிடுங்க, இல்லைனா நமக்கு சைடு எஃபெக்ட்டும் இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செய்ய போகிற 2 ரெசிபிக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாம்பழத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிக்க போகிறோம். அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். இதிலேருந்து நம்ம 2 ரெசிபிக்கு பிரித்து வச்சுக்கலாம். ஒன்று பாப்பாங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கேண்டி செய்ய போகிறோம். இன்னொன்று பெரியவங்களுக்கு பிடிச்ச அல்வா செய்ய போகிறோம். ஸோ அல்வா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். முதல்ல நம்ம கடாய் வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அல்வாவுக்கு நெய் தூக்கலாக இருந்தால் டேஸ்டியாக இருக்கும். பட் வயசு அதிகமாக இருக்கவங்க நெய்யை குறைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மாம்பழ பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெய்யும் மாம்பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். எதுவும் கட்டி கட்டியாக இருக்காது. அல்வாவுக்கு எதுவுமே கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம பீட்டர் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சோள மாவு எடுத்துக்கலாம். இப்போ 2 கரண்டி அளவுக்கு நீங்கள் மாம்பழ பேஸ்ட்டை போடுறீங்கன்னா அதில் 1 கரண்டி அளவுக்கு நீங்கள் சோள மாவை நல்லா தண்ணியில் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க. அப்படியே எடுத்து டேரெக்டாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க மாம்பழ பேஸ்ட்டில் இந்த சோள மாவை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டே இருங்க. சோள மாவு ஊற்றின பிறகு நீங்கள் அடுப்பை சிம்மில் வைங்க, இல்லைனா சீக்கிரமாக இறுகிடும். அதுக்குள்ளே நம்ம வெல்லம் போட்டு தான் செய்ய போகிறோம். ஹெல்த்துக்காக சக்கரை வேணா கூட நீங்கள் சக்கரை போட்டுக்கலாம். பட் வெல்லம் போடுறதுனால வெல்லத்தை பாகு எடுத்து நம்ம வடிகட்டிடலாம். பாகுனா ரொம்ப பாகு எடுக்க தேவையில்ல. வெல்லம் கரையிற அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கல் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ப்ரொசீஜர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு உங்களோட அல்வா பதம் கடாயில் சுருண்டு வர அளவுக்கு நீங்கள் இதை பரட்டி எடுக்கணும். பரட்டி எடுத்த பிறகு நீங்கள் நெய் ஊற்றி ஒரு கப்பில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த கப்பில் நீங்கள் ஊற்றி வச்சிடலாம். ஊற்றிட்டு ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் ஆற வச்சா கூட ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அல்வா பாருங்கள், அப்படியே ஜெல்லி கண்டென்ட்டில் இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம நட்ஸை வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அல்வா ஃபுல்லாக நட்ஸ் வேணும்னாக்கா நீங்கள் முன்னாடியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆறின பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் அது உங்களால் மிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ நான் நட்ஸை வறுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அல்வா கரெக்டான ஷேப்புக்கு வந்துச்சு, நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டான ஷேப், நீங்கள் என்ன ஷேப் வைக்கிறீங்களோ அந்த ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அல்வாவோட கண்டென்ட் கரெக்டாக வந்துருச்சு. இதான் அந்த அல்வாவோட பதம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் டெக்கரேட் பண்ணிவிட்டேன் நம்மளோட நட்ஸை வச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இருக்க கண்டென்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே சாஃப்டாக உள்ளே போது. கட் பண்ணும் போதே அப்படியே ஆசையாக இருக்குது அப்படியே வாயில் எடுத்து போட்டுக்கணுன்ட்டு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உள்ளே பாருங்கள் சூப்பராக இருக்குது. அப்படியே நல்லா சாஃப்டாக நல்லா ஒரு டேஸ்டியாக அப்படியே வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ கேண்டி கண்டினியூ ஆகும். இதில் போட்ட நேரம் அதிகமாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள்.